தினம் தினம் உங்களுடைய கர்மாக்கள் படிப்படியாக குறைய இப்படி ஒரு வழி இருப்பதை இதுவரை யாரும் அறிந்திருக்க மாட்டீர்கள். இப்போதும் இதை அறிந்து கொள்ள தவறிவிடாதீர்கள். கர்மாக்களை கழிப்பதற்கு உலகத்தில் எத்தனையோ வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகும் இந்த வழி மிகவும் புதியதொரு வழி. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல கர்மாக்கள்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்நாளில் முன் ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குகளே நம்முடைய கர்ம வினைகளாக கருதப்படுகிறது. இந்த கர்ம வினைகளை நிர்ணயிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜாதக கட்டத்தில் இருக்கும் ராகு மற்றும் கேது என்று சொல்லப்படும் 2 கிரகங்கள் தான். நம்முடைய உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குவதற்கு ஒவ்வொரு கிரகங்கள் காரணமாக இருக்கு. அந்த வரிசையில் நம்முடைய உடலில் இருக்கும் கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்வது இந்த ராகு கேது கிரகங்கள்தான். நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும் கெடு பலன்களை குறைக்கவும் இவர்களால் தான் முடியும். சரி, அந்த புதிய பரிகாரம் என்ன? தினமும் நீங்கள் உங்களுடைய காலை கடனை முடித்துவிட்டு ஒருமுறை ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் மனதார நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். அவ்வளவுதான். என்னது, இந்த விஷயத்திற்கெல்லாம் கடவுளை கும்பிடுவதா என்று முகம் சுழிக்காதீர்கள். நம்முடைய உடலின் ஒவ்வொரு அணுவும் அசைவது அந்த ஆண்டவனால்தான். உடலில் இருக்கும் கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் நம்முடைய உடல் என்ன ஆகும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்ம வினைகளால் உண்டாக்கப்படும் பாதிப்புகளை விட உடலில் கழிவுகள் வெளியேற்றப்படாமல் இருந்தால் ஆரோக்கிய ரீதியாக பெரிய பாதிப்புகள் வந்துவிடும். எப்படி உடலில் இருந்து கழிவுகள் வெளியேற்றப்படுகிறதோ அதே போல நம் கர்மாக்களும் வெளியேற்றப்பட வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த ராகு கேதுவை நினைத்து தினமும் நன்றி சொல்லிக் கொண்டே வாருங்கள். நிச்சயமாக அவர்கள் மனம் இறங்கி உங்கள் கர்ம வினைகளை கட்டாயம் குறைத்து விடுவார்கள். இதை மட்டும் ஒரு ஈடுபாட்டோடு செய்து பாருங்கள். உங்களுடைய கர்மா படிப்படியாக குறையும், கஷ்டங்கள் தீரும், வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முயற்சி செய்து பார்த்து நல்ல பலனை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.